நிர்வாகிகளுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நிர்வாகிகளின் முடிவுதான் இனி எனது முடிவு என்று ஓபிஎஸ் பேசியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா, இப்போ இந்த கூட்டத்தில் எது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது? நிர்வாகிகளின் குரல் என்னவாக இருக்கு? நிச்சயமாக ஓபிஎஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட அமைப்பாளர்கள் கூட்டம் என்பது வேப்பேரியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற நிலையில் கூட்டணியுடன் யார் இருக்கிறார்கள், யாருடன் சேர்வது என்பது குறித்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யார் இடம்பெற போகிறார்கள் என்ற ஒரு கருத்து தொடர்ந்து அரசியல் வட்டாரத்தில் நிலவுகிறது. அந்த அடிப்படையில் பாஜகவில் தமிழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பியூஷ் கோயலிடம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில் தான் ஓபிஎஸ் அவரையும் பேச்சுவார்த்தைக்காக அழைப்பார்கள் என்று அவர் காத்திருந்தார். அவர் காத்திருந்து அவருக்கு அழைப்பு வராத காரணத்தினால் இந்த நிலையில் தற்போது வேப்பேரியில் மாவட்ட செயலாளருடன் இந்த ஓபிஎஸ் தலைமையில் ஒரு கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் நிர்வாகிகளின் பேச்சை கேட்டுதான் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்று ஓபிஎஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து நிர்வாகிகள் தரப்பில் எடப்பாடியுடன் எந்த விதத்திலும் கூட்டணி வைக்கக்கூடாது என்று தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி இந்த கூட்டத்தில் அவர்கள் ஒளிக என்ற ஒரு கோஷத்தை எழுப்பி வந்தார்கள். ஆனால் தாவேகாவுடனோ தமிழக வெற்றி கழகத்திலேயோ அல்லது திமுக கூட்டணி வைக்கலாம் என்று நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு வலியுறுத்தி வந்ததாகவும் இது தொடர்பான ஆப்ஷனை ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து நிர்வாகிகள் இந்த இரண்டு கூட்டணியில் சேர வேண்டும் என்று ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் தங்களது ஆதரவை தெரிவித்து வருவதாகவும் இதனால் தற்போது ஓபிஎஸ் தலைமையில் நடைபெறும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு என்பது ஏற்பட்டு வருகிறது. நன்றி கிருஷ்ணா விவரங்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.